இன்னைக்கு உக்காந்து 10ஆம் தேதி உக்காந்தாரு. இன்னைக்கு தேதி, இன்னைக்கு என்னமா தேதி, இன்னைக்கு தேதி வரைக்கும் அவர் நினைச்சதை பண்ணிக்கிட்டே இருக்காரு. கம்ப்யூட்டர் மாதிரி பண்றாரு அவரு. வேற இந்த கருமத்தை வேற எனக்கே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த இதுல எவ்வளவு அழிக்கிறது, டிலைட் பண்ண எவ்வளவு பண்றது. நான் எரிச்சல யாருக்காவது இங்க நம்ம ஆளுகளுக்கு 2 பேருக்கு நீ நான் அனுபவிந்தா போடு. யார் என்ன சொல்றாங்களோ என்ன செய்யறாங்களோ வருது, அவருக்கு இன்ஃபர்மேஷன் வருது, டக்கு டக்குன்னு பண்ணு அப்படின்ற மாதிரி எந்த முதலமைச்சர் வந்து ஆட்சியில உட்காந்து செஞ்சிருக்கிறாரு? ஏன் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் கூட அப்படி பண்ணதில்லை. எம்ஜிஆர் கூட அப்படி பண்ணதில்லை. புடுங்கிருப்பாரு அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. நம்ம நாட்டு முதலமைச்சர், இளம் முதலமைச்சர் தளபதி விஜய் அவரு உக்காந்து சும்மா அசால்ட்டா சைன் பண்ணிட்டு இருக்காரு. இத பார்த்து பழைய முதலமைச்சருங்க, அமைச்சருங்க, எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலரு, மேயரு, அவங்க இவங்க எல்லாம் பார்த்து கத்துக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் பல பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின் தடை ஏற்படுவதால் மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். கத்துக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. பழைய முதலமைச்சருங்க, அமைச்சருங்க, எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலரு, மேயரு, அவங்க இவங்க எல்லாம் பார்த்து கத்துக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. நான் ஜெனினாவும் பர்ஃபெக்டாவும் இருக்கிற ஆளு. ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க அப்படி இல்ல நினைக்கும் போது வெறி வருது சார். நிக்க வச்சு சும்மா சார். பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்க போனாலும் விட மாட்டேன். சும்மா ஸ்பீடு எப்படி நடக்குதுன்னு பாருங்க. சரிமா? பேசாதீங்க. நான் இதை செய்யல அதை செய்யல பேசாதீங்க. பொறுத்து இருந்து பாருங்க. பொறுத்தவன் பூமி ஆளவான், பொறுக்காதவன் காடு ஆளவான். தெரிஞ்சுக்கிறீங்களா? பாருங்க அவர் எவ்வளவு சொடக்கு போடுற நேரத்துல ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்கிறாரு. என் தளபதி விஜய், சிஎம் விஜய். எப்படி காட்டி பின்னாடி தரமா நடந்துக்கிறேன்? முதல்ல மனுஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு தடவை அப்படி பண்ண. பல இடங்களில் வெளியில் வந்து மக்கள் குரல் கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். வேலைக்காரன் படத்துல ஒரு வசனம் வரும், கெஜ்ரிவால் வந்தா மாறிடும், அவரு வந்தா மாறிடும், இவரு வந்தா மாறிடும்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஆனா எதுவுமே இங்க மாறாதுன்றதுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம்தான். கடந்த சில நாளாவே மின்வெட்டு தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு போதாக்குறைக்கு ஏரியால ஷட் டவுன்னு சொல்லிட்டு காலையில 9 மணிக்கு கரண்ட் கட் பண்ணி 4:08க்கு கொடுத்தாங்க. கொடுத்த கரண்ட்டை மறுபடியும் 5 மணிக்கு பிடுங்கிட்டாங்க. இப்ப டைம் வந்து கிட்டத்தட்ட 8:09 ஆக போகுது. இன்னமும் கரண்ட் வரல. நாட்டு மக்கள் ஒண்ணுமே புரியாம ஓட்ட போட்டு தள்ளிவிட்டாங்க. ஒன்னும் பண்ண முடியாது. 5 வருஷம் அவ்வளவுதான். ஆப்பு 2500 ஓவால வச்சேன்னு நினைச்சியா? கரண்ட்ல வச்சேன்டா. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் குறிப்பாக சென்னையில் ஒரு சில பகுதிகளிலும் கூட இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாத மின்தடை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் பலருமே இதனால் அவதிக்கு உள்ளாகி வருவதை பார்க்க முடிகிறது. போன் பண்ணா 10 மணிக்கு நான் வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன். போன் பண்ணது நான் தூங்கிட்டேன் வீட்டுல போய் 10 மணிக்குன்றாரு. என்ன பண்ணலாம்? கேட்டப்பா இதுக்குமே நேரம் கிடைக்காதான் கேட்டேன். ஐயோ அது ஈபி வயர். என்ன ஈபி வயர்ல துணிக்காய போடுறீங்க? இது ஒண்ணாகாது. பயந்துட்டீங்களா? இதெல்லாம் கட்டியும்
மின்வெட்டால் அவதியுற்ற மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கை குழந்தைகளுடன் பெண்களும் மறியலில் ஈடுபட்ட நிலையில் பேச்சுவார்த்தைக்கு சென்ற போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கவுன்சிலர் வசிக்கும் தெருவில் மட்டும் மின்தடை ஏற்படுவதில்லை என்றும் சாதாரண மக்கள் வசிக்கும் பகுதியில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. மாணவர்களுக்கு தூக்கம் இல்லை. தலையெழுத்து என்ன அப்படின்னா, பிரச்சாரத்தின் போது லியோ விஜயை பார்த்தோம், மாஸ்டர் விஜயை பார்த்தோம். ஆனால் சிஎம் ஆகிவிட்ட பிறகு பிரெண்ட்ஸ் படத்திலே கிளைமேக்ஸில் வரக்கூடிய விஜயை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். முடிச்ச மாதிரியே நிற்கிறார். சங்கீத ஸ்வரங்கள் எடே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். போன ஆட்சியில ஒண்ணுக்கு மஞ்சளா வந்தா கூட அதுக்கு திமுக தான் காரணம்னு உருண்டுகிட்டு இருந்தவனுங்க இப்ப சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஆனா வாயில அழகு குத்துன மாதிரி வாயை திறக்க மாட்டானுங்க. மாப்பிள வீட்டுக்கு வீடு விமர்சனம் பண்ற அளவுக்கு உங்க ஒப்பம் திட்டிட்டு போயிருக்கான். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னது? நாளையில இருந்து வேலை இருக்குதோ இல்லையோ காலையில 9 மணிக்கு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியது சாயந்தரம் 5 மணிக்கு தான் இங்க வரணும். எங்க போய் இருக்கிறது? அட ஏதோ குடிச்சதுக்குள்ள போய் குனிஞ்சு உட்கார்ந்துக்கப்பா. உன்னை யாரு வர சொன்னது? அப்பத்தான் நாம என்னமோ செய்யறோம்னு ஊரு நினைக்கி, குறிப்பா பொம்பளைங்க மதிக்க. ஆம்பளைங்க ஆனா அந்த பரதேசி நாய்களை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? மக்கள் முட்டாளா இருக்காங்க. தமிழ்நாட்டுல முட்டாள் அவ்வளவு முட்டாள் அதிகமா இருக்காங்க. எதுக்காக ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டா அதுக்கு சொல்ல தெரியாது எவனுக்கு. புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை ஏன்பா இந்த பாடுபடுத்துறீங்கன்ற கேள்வி மக்கள் மனசுல வரும்ல. மகிழ்ச்சி. அந்த கேள்வி வந்துருச்சா? அந்த கேள்வி வந்துருச்சா கேக்குறாங்க. வரட்டும். அப்ப அது வந்தாலும் அதுக்கு அடுத்து அது ஒரு மாசம் கூட ஆகல. ஒரு மாசம் கழிச்சு பரவாயில்ல, ஒரு மாசம் கூட ஆயிடுச்சு. ஏற்கனவே இந்த 10 நாள்ல சொன்ன மாதிரி தான் இப்போ இருக்குன்னு ஒரு மாசம் கழிச்சு சொல்லுவாங்க. 3 மாசம் கழிச்சு என்ன சொல்லுவாங்க? ஒரு மாசத்துல வந்து 1 மாசம் கூட ஆகலன்னு நினைச்சோம் பாரு, 3 மாசமே இவன் திருந்தல அப்படின்னு சொல்லுவாங்க. 6 மாசம் கழிச்சு இவன் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன் போட்டோம், ஏதாவது இடைத்தேர்தல் வந்தா நல்லா இருக்கும், அமுச்சு விட்டுட்டு ஒரு நல்ல ஆட்சி செய்ய ஒரு ஆளை உங்க விருப்பத்தையே பேசுறீங்க. உங்க விருப்பம் என்ன சொல்லு? என்ன சாதனைகள் இப்படி அப்படமா மாட்டிக்கிறீங்க? ஐயோ எப்படி தப்பிக்க போறீங்க தெரியல. விஜய் வந்து ரவுண்ட் கட்ட ஆரம்பிச்சாருங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா. நீங்க போன வருஷம் வாங்குங்க பாருங்க, ஒரு 80 கார். 80 கார் எவ்வளவு வாங்குனீங்க? 12 கோடி ரூபாய் கணக்கு காமிச்சிட்டு போனீங்களா? அதே காரை 40 கார் நீங்க வாங்கிருக்காப்ல. எவ்வளவு விஜய் வாங்கிருக்காரு? 2 கோடியே 90 லட்சத்துக்கு. ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க. டம்மி பிசாக்கேடா. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. குருவி சைஸ்ல மூளை இருந்தா கூட ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 10 நாள்ல இப்படி 40 வண்டிக்கு டெண்டர் கொடுத்து அந்த டெண்டர்ல பல பேர் போட்டி போட்டு அந்த டெண்டரை ஃபைனலைஸ் பண்ணி அந்த டெண்டரை ஒருத்தர் எடுத்து அந்த டெண்டர் அமௌண்ட்டை வந்து டெபாசிட்டா கட்டி அதுக்கப்புறம் 40 வெஹிக்கிளை வந்து ப்ரொக்யூர் பண்ணி அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டை கவர்மெண்ட் கூட சாங்ஷன் பண்ணி அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து அதை திறந்து வைக்கிறதுங்கிறதெல்லாம் 10 நாள் எப்பறம் நடக்கும்? இப்ப அண்ணன் ரொம்ப கம்மியான விலையில வாங்கியிருக்காருல 40 காரு, அது போன கவர்மெண்ட்ல போட்ட டெண்டர். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லை. தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டு. அதே மாதிரி 20 ரூபாய் பாட்டிலுக்கு டாஸ்மாக்ல வாங்குற மாதிரி சொல்றாங்க. பாடலை மாற்றவும், பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய் பாடலை மாற்றவும், அதை வைரலாக செய்யவும், டிக்டாக் ரீல்ஸ் ட்விட்டரில் உடனே அதை பதிவிடவும். 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாடா, பாட்டிலுக்கு 20 ரூபாடா, பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாடா, பாட்டிலுக்கு 20 ரூபாடா. இல்ல ஒரு நிமிஷம் வந்து
வாங்கினவங்க வீடியோ போட்டாங்க. 20 ரூபா வேண்டாம், 10 ரூபாய் வெளிப்படையா பேட்டி கொடுத்தாங்க. சார், ஒரு நிமிஷம் நேற்று விவேக், ஒரு நிமிஷம் விவேக், ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொல்லிடுறேன். நீங்க நேற்று வந்து ஒரு டாஸ்மாக் ஊழியர்கள் வெளிப்படையா பேட்டி கொடுத்தாங்க. மாலை முரசு சொல்லிட்டு அத்தனை தொலைக்காட்சியும் ஓடிச்சு. இதற்கு முன்னாடி ஆட்சியில் பதில் சொல்லணும். சார், அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. சார், இப்ப யார் ஆட்சி? இல்ல, எனக்கு புரியல. இப்ப ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பழைய ஆட்சி தான் எனக்கு புரியல. உங்களுக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுல, வெளிப்படையா சொல்றாங்கல்ல, அவங்க மேல நடவடிக்கை எடுங்க. ஒரே யார் எடுக்கணும்?